அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் மூழ்கடித்த மழை வெள்ளம், 110க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. இஸ்ரேல் நடத்தும் காசா இனப்படுகொலை, இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்த நாடுகள். திபெத்தின் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 3.5 பதிவு. காசா போர் நிறுத்தம், அமெரிக்க முன்மொழிவை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல். போதைப்பொருள் கடத்தல் கும்பலால் கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் 5 பேர் படுகொலை. அமெரிக்காவுடனான வர்த்தக உடன்படிக்கையை மீறியது சீனா. ஈரானின் சுரங்க வெடிப்பில் பலர் உயிரிழப்பு. இஸ்ரேலிய உளவு சாதனத்தை தகர்த்தெறிந்த லெபனான். மீண்டும் ரஷ்யா, இந்தியா, சீனா கூட்டணி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தல். தொடர்வென விரிவான செய்திகள். நைஜீரியா நாட்டின் மார்க்கெட் நகரான மோக்பா மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதில் குறைந்தது 111 பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மோக்பா நகருக்கு அருகிலுள்ள அணை உடைந்ததால் நகருக்குள் வெள்ளம் புகுந்து நிலைமையை மேலும் மோசமாக்கியது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று பல மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழையால் மோக்பா நகர் வெள்ளத்தில் தத்தளித்த நேரத்தில் அணை உடைந்து தண்ணீர் நகருக்குள் புகுந்ததால் உயிரிழப்பு அதிகமாகியுள்ளது. கனமழை காரணமாக ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். காசா படுகொலை தொடர்பாக பார்சிலோனா இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்துக் கொள்கின்றதாக அறிவித்துள்ளது. பார்சிலோனா நகரசபை இஸ்ரேலிய ஆட்சியின் காசா படுகொலை தொடர்பாக அந்நாட்டுடனான நிறுவன உறவுகளை துண்டிக்க வாக்களித்துள்ளது. வெள்ளிக்கிழமை பார்சிலோனா நகரசபை இஸ்ரேல் ஆட்சியுடனான நிறுவன உறவுகளை துண்டித்து டெல் அவிவ் நகரத்துடனான அதன் நட்பு ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டம் மதிக்கப்படும் வரை மற்றும் பாலஸ்தீன மக்களின் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்படும் வரை நிறுத்தி வைக்க வாக்களித்துள்ளது. சுமார் 20 நடவடிக்கைகளை உள்ளடக்கிய இந்த முடிவை பார்சிலோனாவில் ஆளும் சோசலிஸ்ட் கட்சி, பல இடதுசாரி கட்சிகள் மற்றும் சுதந்திர ஆதரவு குழுக்கள் ஆதரித்துள்ளன. பார்சிலோனா துறைமுகத்திற்கும் இதே போன்ற ஒரு பரிந்துரை பரிசீலனையில் உள்ளது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதில் ஈடுபட்டுள்ள கப்பல்களை பெற வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகின்றது. பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஆட்சியுடனான உறவுகளை பார்சிலோனா பலமுறை இடைநிறுத்தியுள்ளது. முன்னாள் மேஜரும் சமூக ஆர்வலருமான அடா கோலாவ் இஸ்ரேலுடனான உறவுகளை இடைநிறுத்தவும் டெல் அவிவுடனான இரட்டை ஒப்பந்தங்களை ரத்து செய்யவும் முடிவு செய்துள்ளார். இதற்கிடையில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez அனைத்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றிய இஸ்ரேல் சங்க ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து இஸ்ரேல் மீது ஆயுத தடையை விதிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். திபெத்தில் சனிக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தொலைதூர இமயமலை பகுதியான திபெத்தில் இந்திய நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை காலை 3:11 மணியளவில் திபெத்தின் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 3.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை பொருட்சேதமோ உயிர் சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக மே 27ஆம் தேதி 3.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது என நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திபெத் மற்றும் நேபாளத்தின் நிலப்பரப்பானது பூமிக்கு அடியிலுள்ள இந்திய மற்றும் யுரேசிய டெக்டானிக் தகடுகளால் உரசிக்கொள்ளும் பெரும் புவியியல் பிளவு கோட்டின் மீது அமைந்துள்ளது. இதனால் இந்த இரு நாடுகளிலும் எப்போது வேண்டுமானாலும் நிலநடுக்கம் ஏற்படும் என்ற அபாயம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸுடன் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கான அமெரிக்காவின் புதிய முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்துவதற்கும் மோதலை தூண்டிய தாக்குதலில் பிடிபட்ட பணி கைதிகளை மேலும் திருப்பி அனுப்புவதற்கும் ஒரு ஒப்பந்தத்தை மத்தியஸ்தம் செய்வது குறித்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இஸ்ரேல் புதிய முன்மொழிவினை ஆதரித்தது என்றார்.
இதேவேளை புதிய காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திற்கான அமெரிக்காவின் அண்மைய முன்மொழிவை பாலஸ்தீன அமைப்பு நிராகரிக்கும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் செய்தி சேவையிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகள் இதற்கு முன் இந்த திட்டம் பூர்த்தி செய்யவில்லை என்றும் சரியான நேரத்தில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஹமாஸ் அதிகாரி உறுதிபட கூறியுள்ளார். வட அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு மெக்சிகோ. இந்த நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இந்த கடத்தல் கும்பல்களுக்கிடையே அவ்வப்போது பயங்கர மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் நிகழ்கின்றன. இதனிடையே அந்நாட்டின் தம்பிளிபாஸ் மாகாணத்தை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் 5 பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க ட்ரெனோசா நகருக்கு சென்றனர். அப்போது அந்த இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கடத்தி சென்றது. இந்த சம்பவம் குறித்து கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்களின் குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் கடத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் கடந்த வியாழக்கிழமை சடலமாக கண்டுபிடித்தனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பல் இசைக்கலைஞர்கள் 5 பேரையும் கடத்தி அவர்களை கொன்று உடலை வனப்பகுதியில் வீசி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை புகழ்ந்து இசைக்கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதாகவும் இது கடத்தல் கும்பல்களுக்கு இடையான மோதலை தூண்டி இதுபோன்ற கொலை சம்பவங்களை நடைபெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவுடன் மேற்கொண்ட வர்த்தக உடன்படிக்கைகளை மீறியதாக சீனா மீது அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவுக்கு நல்ல மனிதராக தாம் நடந்து கொண்டதற்கு கிடைத்த பரிசு இது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் தமது கருத்தை தெரிவித்த ட்ரம்ப், சீனாவுக்கு மிகவும் அதிகளவில் வரிகள் விதிக்கப்பட்டிருப்பதால் அதன் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் இடம் பிடிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அது அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தியதுடன் பல தொழிற்சாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதனை காண தாம் விருப்பமில்லை என்பதனால் தான் சீனாவுடன் வேகமாக ஒப்பந்தம் செய்ததாகவும் கூறிய ட்ரம்ப் அந்த ஒப்பந்தங்களை சீனா மீறியதாக குற்றம் சாட்டினார். ஈரானின் கோர்டிஸ்தானில் சுரங்க வெடிப்பில் பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோர்டிஸ்தானின் மாரிவானில் நடந்த சுரங்க வெடிப்பில் பலர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி கோர்டிஸ்தான் மாகாணத்தின் மாரிவானில் ஈரான்-ஈராக் போரில் விடப்பட்ட பழைய கன்னிவெடியால் ஏற்பட்ட வெடிப்பில் 2 ஈரானிய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மற்றும் 2 பேர் காயமடைந்தனர். குண்டுவெடிப்பு நடந்தபோது வழக்கமான எல்லை கண்காணிப்பு நடவடிக்கைக்காக 4 பேர் கொண்ட குழு அனுப்பப்பட்டதாகவும் உயிரிழந்த வீரர்கள் கோர்வேவைச் சேர்ந்த முகமது ரேசா கோரியத் ஃபசன் மற்றும் பனேவைச் சேர்ந்த ஷோகிப் அசிசி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய அத்துமீறல்களை அகற்ற லெபனானின் தெற்கில் அதன் பிரிவுகள் பொறியியல் நடவடிக்கைகளை தொடர்வதாக லெபனான் இராணுவம் அறிவித்துள்ளது. பிளீடா நகருக்கு அருகிலுள்ள பீர் ஜூகிப் பகுதியில் உருமறைப்பு செய்யப்பட்டிருந்த கேமரா பொருத்தப்பட்ட இஸ்ரேலிய உளவு சாதனத்தை ஒரு சிறப்பு பிரிவு கண்டுபிடித்து அகற்றியதாக இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த பிரிவு சமீபத்தில் இஸ்ரேலிய படைகளால் அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட 13 மண்மேடுகளையும் அகற்றியது. குறிப்பாக இஸ்ரேலிய அத்துமீறல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தெற்கில் நிலைமையை கண்காணிக்க UNIFIL உடனான ஒருங்கிணைப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக இராணுவம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யா இந்தியா சீனா கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்புவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கு எதிரான சதியில் இந்தியாவை ஈடுபடுத்த நேட்டோ கூட்டணி வெளிப்படையாக முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற யுரேசியா பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு சர்வதேச மாநாட்டில் லாவ்ரோவ் பங்கேற்றார். அதில் அவர் பேசியதாவது, முன்னாள் ரஷ்ய பிரதமர் ஜெவ்ஜெனி பிரிம்கோவ் தலைமையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ரஷ்ய இந்தியா சீனா கூட்டணியின் பணிகளை விரைவில் மீண்டும் தொடங்க விரும்புகிறோம். இந்த கூட்டணி 3 நாடுகளின் பொருளாதார மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தலைவர்களுடன் 20க்கும் மேற்பட்ட சந்திப்புகளை நடத்தியுள்ளது. எல்லையில் பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் சீனாவும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளன. எனவே கூட்டணியை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான நேரம் வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.